They say the greatest journeys begin not with the destination, but with the question. What if the answer was found not in paradise, but beyond the horizon? And the question became a quest for something life-changing. The journey to Lake Blanc. But wait. நம்ம கதையில் ரொம்ப தூரம் போயிட்டோம். நாங்கள் ஆல்ப்ஸ் மவுண்டெயினில் ஹைக்கிங் போனதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஸ்வீடன்லேருந்து எங்களுடைய ஜேர்னி எப்படி தொடங்கிச்சுன்னு பார்க்க வேணாமா? ஸோ வாங்க. பாய்ஸ் ஆர் பேக். எங்கள் பயணம் ஒரு நீண்ட பயணங்க. 2 கண்ட்ரியை தாண்டி 3வது கண்ட்ரிக்கு தான் நாங்கள் ஹைக்கிங் போகிறோம். இது பட்ஜெட் அண்ட் பேச்சுலர் ட்ரிப்னால் எங்கெங்கெல்லாம் காஸ்ட் கட் பண்ண முடியுமோ அங்கெல்லாம் கட் பண்ணி ஒரு சீப்பாக இந்த ட்ரிப்பை பிளான் பண்ணாங்க. எங்கள் பயணம் கோத்தன்பர்கில் உள்ள நில்ஸ் எரிக்சன் பஸ் டெர்மினல்லேருந்து ஆரம்பிக்குதுங்க. ஃப்ரான்ஸுக்கு பஸ்லேயே கிளம்பிட்டேன்னு பார்க்குறீங்களா? அது அங்கே இல்லை. நம்மளுடைய ஃபஸ்ட் கண்ட்ரி டென்மார்க். கோத்தன்பர்க்லேருந்து கோப்பனேகனுக்கு பஸ்ஸில் போகிறாங்க. இட் டேக்ஸ் அரவுண்ட் 4.5 hours. இந்த கோத்தன்பர்க் டு கோப்பனேகன் சீனிக் ரூட்டை என் ப்ரீவியஸ் வீடியோலேயே கவர் பண்ணியிருக்கேன். அதை பார்க்காதவங்க அந்த வீடியோடைய லிங்க்கை இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ப்ளீஸ் போய் பாருங்கள். கரெக்டாக 4 hours கோப்பனேகன் ஏர்போர்ட் சேர்ந்தாச்சுங்க. நெக்ஸ்ட் இங்கேருந்து ஜெனீவா சுவிட்சர்லாண்டுக்கு ஃப்ளைட் எடுக்கிறோம். ஜெனீவாவில் லேட் நைட் போய் இறங்குவோம். ஸோ ஜெனீவாவில் 1 night ஸ்டே பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே ஆஃப்டர்நூன் அங்கேருந்து பஸ் எடுத்து ஷமோனிக்கு போகிறோம். ஷமோனி இஸ் இன் ஃப்ரான்ஸ்ங்க. நம்ம பேக் டு பேக் ட்ராவல் பண்ணி ஷமோனிக்கு போகிறோம். எவ்ரிதிங் இஸ் இன் த பேக். இங்கே என்ன போயிட்டு இருக்குன்னா எங்களுக்குள்ளேயே ஒரு சின்ன பெட்டுங்க. இந்த பேகேஜுடைய வெயிட்டை யார் க்ளோஸாக கால் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு இன்றைக்கி டின்னர் ஃப்ரீ. நாங்கள் போகிறது ஈஸிஜெட் ஏர்வேஸ்ங்க. இது சுவிட்சர்லாண்டுடைய ஏர்லைன்ஸ் தான். இது ஒரு பட்ஜெட் ஏர்வேஸ். அதனால் 4 பேருக்கும் சேர்த்து ஒரு செக்இன் பேக்கேஜ் தாங்க புக் பண்ணியிருந்தோம். அதில் எங்களுடைய ஸ்லீப்பிங் பேக், பூட்ஸு எல்லாத்தையும் அதில் தள்ளிட்டு நாங்கள் ஒரு ஷோல்டர் பேக் மட்டும் வச்சுக்கிட்டோம். நம்ம ஹேண்ட் கேரி கொண்டு போகும்போது அதில் நிறைய லிக்விட் ஐட்டம் வைக்க முடியாது. ஸோ இந்த சீல் பேக்கேஜில் எவ்வளோ கொள்ளுமோ அந்த அளவுக்கு தான் நம்ம கொண்டு போக முடியும். நாங்கள் யூரோப்புக்குள்ளேயே ட்ராவல் பண்ணுறதுனால எங்களுக்கு இமிக்ரேஷன் செக்கிங்லாம் எதுவும் கிடையாதுங்க. ஓன்லி பேகேஜ் செக்கிங் மட்டும்தான். பேகேஜ் செக்கிங் முடிச்சுட்டு எங்களுக்கு நிறையவே டைம் இருக்குது. நாங்கள் காலையிலே கிளம்பி வந்ததுனால எங்களுக்கு ரொம்ப பசியும் கூட. ஸோ வி டிசைடட் டு ஹாவ் அ டின்னர் பிஃபோர் வி டேக் த ஃப்ளைட். ஒரு அருமையான பீஸா சாப்பிட்டோங்க. இஃப் யூஆர் இன் கோப்பனேகன் ஏர்போர்ட் இந்த நெய்பர்ஹுட் ரெஸ்டாரண்ட்டை ட்ரை பண்ண மிஸ் பண்ணிடாதீங்க. டின்னர் முடிச்சுட்டு என்ன பண்ணணும்னு தெரியாமல் வி ஆர் சிம்ப்ளி ரோமிங் அரவுண்ட். டேனிஷ் குக்கீஸ் ரொம்பவே ஃபேமஸ்ங்க. எஸ்பெஷலி இந்த பாக்ஸ் ஆஃப் குக்கீஸ் பிரிங் பேக் மை சைல்ட்ஹுட் மெமரிஸ்.
கொஞ்ச நேரம் கழிச்சு எங்கள் ஃப்ளைட் கேட் பக்கத்தில் போய் செட்டில் டவுன் ஆயாச்சு. நான் சொன்ன மாதிரி நாங்கள் போகிறது ஈஸி ஜெட் ஃப்ளைட்டுங்க. இப்போ தான் ஜெனீவாலேருந்து வந்திருக்கு. பேசஞ்சர்லாம் கிளியர் பண்ணிவிட்டு நவ் வி ஆர் கெட்டிங் இன். நாங்கள் போகிற ஃப்ளைட் வந்து ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா லாங் க்யூ இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது 2 hours ஃப்ளைட் தான். ஸோ அந்த அளவுக்கு பெரிய பிரச்சனை இருக்காது. பொதுவாக பட்ஜெட் ஃப்ளைட்லலாம் நம்ம ஒன்றா புக் பண்ணாலே தனித்தனி சீட்டில் தான் வந்து அலோகேட் பண்ணுவாங்க. பட் லக்கிலி இன்றைக்கி எல்லாருக்குமே ஒன்றா சீட்டிங் கிடச்சிருக்கு. இந்த ஃப்ளைட் வந்து நம்ம ஒரு இண்டிகோ ஏர்வேஸ் மாதிரி தான். இங்கே இன்ஃபோர்டைன்மெண்ட்லாம் கிடையாது. பட் இது ரொம்ப ஸ்பேஷியஸாகவே இருக்குது. இட்ஸ் மோர் தென் வாட் ஐ எக்ஸ்பெக்டட். கரெக்டான டைமுக்கு வண்டி எடுத்துட்டாங்க. ஸோ ஐல் see you in Switzerland. இன்ஃபோர்டெயின்மெண்ட் இல்லாத ஒரு பிரச்சனையே இல்லைங்க. எல்லாமே மொபைலில் மூவி டவுன்லோட் பண்ணி அதை பார்த்துட்டு இருக்காங்க. La chute d'objets qui auraient pu se déplacer pendant le vol. Nous vous rappelons qu'il est interdit de fumer avant d'avoir atteint une zone réservée à cette... நாங்கள் நைட் அரௌண்ட் 11 o'clock வந்து ஜெனீவா வந்து இறங்கினோங்க. நாங்கள் ஏர்லியராகவே லேண்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம போய் செக்இன் பேக்கேஜை எடுத்துகிட்டு அங்கேருந்து ட்ரெயின் பிடிச்சி நம்ம ஹாஸ்டலுக்கு போகிறோம். ஜெனீவா சுவிட்சர்லாண்ட்னு ஒன்று நம்ம மைண்டுக்கு வர்றது ஃபுல்லாக யுனைடெட் நேஷன் ரெட் கிராஸ் உடைய ஹெட் குவார்ட்டர்ஸ், ஃபேன்சியான வாட்சஸ் உடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் அண்ட் ஸ்விஸ் சாக்லேட்னு சொல்லி நிறைய விஷயங்கள் இருக்குது. என்னோடய ஃபஸ்ட்டு ஃபீலிங் வந்து வெரி ஹம்பிள்ங்க. ஜெனீவா வந்து அவ்வளோ ஃபேன்சியாக கிளாஸியாலாம் இல்லை. இட்ஸ் வெரி சட்டில் அண்ட் வெரி ஹம்பிள் கம்பேர்ட் டு அதர் யூரோப்பியன் சிட்டி. பட் வெளியே போய் பார்த்தா தான் எப்படி இருக்குன்னு தெரியும். ஜெனீவா ஏர்போர்ட்லேருந்து கனெக்டட் ட்ரெயின்ஸ் இருக்குங்க டுவர்ட்ஸ் த சிட்டி. இந்த ட்ரெயின் டிக்கெட்ஸ்லாம் மொபைல் ஆப்லேயே வந்து நம்ம எடுத்துக்கலாம். சுவிட்சர்லாண்ட் ட்ரெயின்ஸ் வந்து வேறு லெவல் தான். அண்ட் இது வந்து டபுள் டிக்கெட் ட்ரெயின். இது வந்து சீட்டிங் ட்ரெயின் தான். வேறு லெவலில் இருக்குல்ல. நாங்கள் ஒரு 3 ஸ்டாப்லேயே இறங்குறதுனால we didn't take a seat.
ஜெனீவா ஃபர்ஸ்ட் லுக் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு ஃபேன்சியாக க்ளாஸியாலாம் இல்லை. சிட்டியை பார்க்கும்போது ஒரு ஸ்லாவிக் லுக் அடிக்குது. மேபி மார்னிங் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். ஸோ பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஸ்டேஷன்லேருந்து எங்கள் ஹாஸ்டல் வந்து 10 minutes வாக். நாங்கள் புக் பண்ணிக்கிற ஹாஸ்டல் வந்து ஜெனீவா ஹாஸ்டல். They ask us to wait for some time ஏன்னா ரூமை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம ரூமை செக்இன் பண்ணிவிட்டு லெட்ஸ் see if anyone is hungry. இதாங்க நாங்கள் புக் பண்ணியிருந்த 4 bed ஹாஸ்டல். நாங்கள் 4 பேர் வந்ததுனால இட்ஸ் வெரி ஈஸி ஃபார் அஸ். அண்ட் இது ரொம்ப சீப்பும் கூட கம்பேர்ட் டு ஹோட்டல். இப்படி தாங்க இன்றைக்குள்ள டே போச்சு. பஸ்ஸை பிடிச்சி, ஃப்ளைட்டை பிடிச்சி, ட்ரெயினை பிடிச்சி ஃபைனலாக ஜெனீவா வந்து சேர்ந்தாச்சு. we didn't reach the destination yet ஏன்னா நாளைக்கு ஒரு பெரிய பயணம் இருக்குது. our final destination is Chamonix in France. இதோடு இந்த வீடியோ முடிச்சுக்கலாங்களா? வேணாமா? சரி, ஜெனீவாவில் நாளைக்கு ஒரு குட்டி டே டூர் மாதிரி போட்டுட்டு அதோட வீடியோ முடிச்சுக்கலாம். ஹலோ, குட் மார்னிங் எவ்ரி ஒன். இது ஃபஸ்ட் டே இன் ஜெனீவாங்க. நேற்று லாங் ட்ராவல் இருந்ததுனால நைட்டை அடித்து போட்டாப்புல தூங்கியாச்சுங்க. நாங்கள் புக் பண்ணியிருந்த ஹாஸ்டலில் பிரேக்ஃபாஸ்ட்டும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ வி கேம் ஹியர் ஃபார் பிரேக்ஃபாஸ்ட். பொதுவாக ட்ராவல் பண்ணும்போது பிரேக்ஃபாஸ்ட்டுடைய ஸ்டே இருந்தால் வெரி கன்வீனியன்ட் அண்ட் ஈஸிங்க. இங்கே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வெரி பேசிக்கான இங்கிலீஷ் பிரேக்ஃபாஸ்ட் தான் வச்சுருக்காங்க. இட்ஸ் பெட்டர் தென் நத்திங். அண்ட் இன்றைக்கி எங்களுக்கு அனதர் லாங் டே இருக்கிறதுனால we had a heavy breakfast and we are going out for a day tour. ബീഫാണോ? ഞാൻ വെച്ചാൽ ചോക്ലേറ്റിന് അതെടുക്കാൻ. അവൻ്റെ ഐഡിയ ഇല്ലായിരുന്നു. ഇയാളൊരു ഹൈക്കർ, നീ എന്താ പ്ലാൻ ചെയ്തത്? எங்களுக்கு பெருசாக ஒரு பிளானும் இல்லைங்க. பட் நெக்ஸ்ட் பஸ் டு ஷமோனிக்கு வந்து இன்னும் 2 hours இருக்குது. Okay, 12 minutes. But should we walk to the bus station? Put this somewhere? Where is the station? Like 12 minutes walk, then the ஃபஸ்ட் இந்த பேக்கேஜ் ஏதாச்சும் ஒரு லாக்கரில் வச்சுட்டு தென் சிட்டி வாக் டூர் மாதிரி போகலான்னு பார்த்தோம். பட் அதுக்கு ரொம்ப தூரம் நடக்கணும் லாக்கர் வைக்கிறதுக்கு. தென் we decided to take this luggage also. மாற்றி மாற்றி ஒட்டிக்கலாம். வாங்க இந்த பியூட்டிஃபுல்லான ஜெனீவா சிட்டியை ஒன்றா சுற்றி பார்க்கலாம். ஜெனீவா வந்து அமைதியின் தாயகம்னே சொல்லலாம். எதுக்காக அப்படி சொல்கிறேன்னா, யுனைடெட் நேஷனுடைய முக்கியமான முடிவுகள், டிஸ்கஷன் எல்லாம் வந்து இந்த ஜெனீவாவில் தான் நடக்கும். இந்த சிட்டி வந்து லேக்ஸ் அண்ட் மவுண்டெயின்ஸ் கொண்ட ஒரு பியூட்டிஃபுல்லான சிட்டின்னே சொல்லலாம். நான் காலையில் ஜெனீவாவை பார்க்கும்போது நான் நைட்டு என்ன நினச்சினோ அதை கம்ப்ளீட்டாக ராங் ஆகிட்டேங்க. இங்குள்ள மக்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே ரிலாக்ஸ்டாக ஹாப்பி லைஃப்பை லீட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. நாங்கள் இப்போ போயிட்டு இருக்கிறது ஜெனீவாவுடைய ஓல்ட் டவுனுங்க. அந்த இடம் ரொம்பவே பிரசித்தி பெற்றது. ஜெனீவாவில் பார்க்கக்கூடிய இடங்கள் நிறையவே இருக்குங்க. லைக் த ஓல்ட் டவுன் அண்ட் த ஐகானிக் ஃபவுண்டைன் அண்ட் ஜெனீவாவுடைய லைக் தி யுனைடெட் நேஷன்ஸுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ். அது மட்டும் இல்லாமல் இந்த லேக்கை சுற்றி ஒரு பெரிய வாக்கே போகலாம். அண்ட் லிட்டில் ஹைக் டு த மவுண்ட் செலேவ். அது மட்டும் இல்லாமல் வாட்ச் மியூசியம், சாக்லேட் மியூசியம் சொல்லி பார்க்க வேண்டிய இடம் எக்கச்சக்கமாக இருக்குங்க.
சுவிட்சர்லாண்டே பொதுவாக எக்ஸ்பென்சிவ் சைட் தான். இங்கே காஸ்ட் ஆஃப் லிவிங் வந்து ரொம்பவே அதிகங்க. பட் அதுக்கேற்ற மாதிரி தான் இங்கே சேலரியும் இருக்கும். இதான் ஜெனிவாவுடைய ஓல்ட் டவுன். கோபிள் ஸ்டோன்ஸோட மெடிவல் ஆர்கிடெக்சரோட ஒரு ரியல் யூரோப்பியன் வைபாக இருக்குல்ல. பேங்கிங் வந்து ஒன் ஆஃப் த மெயின் ரெவன்யூ இன் சுவிட்சர்லாண்டுங்க. அராப் பேங்க்குன்ட்டு அராப்ஸ்க்கே தனியான பேங்காக இருக்குன்னு நினைக்கிறேன். எந்த கண்ட்ரிலையும் ரோலெக்ஸுக்கு கியூ கட்டி பார்த்ததில்லை. பட் திஸ் இஸ் சுவிட்சர்லாண்ட். Yeah, Jaren is taking a lot of time. I had to choose between this or this. எது உங்களுக்கு பிடிச்சிக்குதுன்னு சொல்லுங்க. Uncle is from Bangalore. They are making a road trip here. Road trip? That uncle and he just asked us. Yeah. Road trip? All the way from India? No. Here. Here. But there are people who does the road trip like all the way. Yeah. It's nice, so nice of them. A journey on the വിളിച്ചോണ്ട് വരൂ. Let's focus on getting there now. Yeah. Okay. If we take pictures all the way, then I think we'll miss the road. Up one. இந்த சிட்டி வந்து பார்க்க ரொம்பவே பிரம்மாண்டமாக இருக்குல்ல. எஸ், எங்களுக்கும் போகவே மனசில்லை. பட் வி ஹாவ் டு லீவ். எங்கள் பஸ் வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இருக்கு. ஸோ வி ஹாவ் டு கோ. Is this one? Next we are heading to Chamonix, France. இனிமேல் தான் அட்வென்ச்சரே ஆரம்பிக்க போகுது. இதான் நாங்கள் போக போகிற பஸ்ஸுங்க. ஜெனிவாலேருந்து ஷமோனிக்கு வந்து அரௌண்ட் 1.5 hours ஆகும். ஷமோனிங்கிறது மவுண்டெயின் வேலிங்க. நம்ம ஜெனிவாலேருந்து ஷமோனிக்கு போகக்கூடிய அந்த ட்ரிப் வந்து ரொம்பவே பிரம்மாண்டமாக இருக்கும். பட் தட் வில் பி இன் நெக்ஸ்ட் வீடியோ. திஸ் இஸ் த க்ளோசஸ்ட் டு ஸ்மூத்தி விச் ஐ கெட். ஃப்ரூட் ஜூஸ். இதோடு இந்த வீடியோ முடிச்சுக்கலாங்க. இதுக்கு மேலே தான் ரியல் அட்வென்ச்சரே ஆரம்பிக்க போகுது. பியூட்டிஃபுல்லான ஷமோனி டவுன் அண்ட் ஹைக்கிங் அட்வென்ச்சர் அதெல்லாம் வந்து தொடர்ந்து வரக்கூடிய அடுத்த வீடியோக்களில் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். ஐ வில் see you in another interesting video. Until then, bye.